ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் ப்ரோ இந்திய அணி இதுக்கு மேலே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, இந்திய அணிக்கு ஒரு மைனாரிட்டி வாய்ப்பு இருக்குது. அது என்ன, எந்த டீம் ஜெயிக்கணும், யார் யார் தோக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இப்போ பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 2-1 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி தொடர் முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு இன்னும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க, இன்னும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்த வர 5th டெஸ்ட் போட்டி சிட்னியில் கட்டாயம் வெற்றி பெற்று தீரணும். வெற்றி பெற்ற பிறகு நம்ம ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்ரீலங்காவுக்கு வர போகிறாங்க 2 டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு. அந்த 2 டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 2 போட்டி தோக்கணும். அப்படி இல்லைனா 1 தோற்று 1 ட்ரா பண்ணால் கூட நம்ம இந்திய அணி டேட்டா ஃபைனலுக்கு போய்டும். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 2மே ஜெயிக்கணும், 2 போட்டியும். அப்படி இல்லைனா ஒரு போட்டி ஜெயிச்சு ஒரு போட்டி ட்ரா பண்ணால் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் போயிடலாம். சவுத் ஆஃப்ரிக்கா நம்மளும் போய் ஃபைனல் ஆகலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா எதிரான சிட்னியில் 5வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெறணும். அதுவே பெரிய கஷ்டம் தான். அதுக்கப்புறம் இது சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஆஸ்திரேலியா அணி இருக்கிற ஃபார்மில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஒரு எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா இப்போ கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தா நீங்கள் சொல்லலாம் வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக ஸ்பின்னு பிச்சு நம்ம ஸ்ரீலங்காவை நம்பலாம். அதுக்கு முதல்ல நம்ம இங்கே ஜெயிக்கணுங்க. இந்த போட்டி 5th டெஸ்ட் போட்டி ஜெயிச்சா போதும், நம்ம ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காத்துட்டு ஏங்கி நிற்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன கேட்டால் வாய்ப்பு இருக்குங்க. அழகாக இந்த போட்டி 4th போட்டி ட்ரா பண்ணியிருந்தா கூட அடுத்த போட்டி ஜெயிச்சிருந்தா ஸ்ரீலங்கா ஒரே ஒரு போட்டி ஜெயிச்சா மட்டும் போதும், நம்ம போயிட்டுருக்கலாம். இந்த போட்டி நம்ம தோத்துட்டு நம்மளுக்கு அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா 0.2 லெஸ் ஆகி ரொம்ப ஒரு கவலையாக போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, கமான் கம்பேக் கொடுப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 5th டெஸ்ட் போட்டி மட்டும் வெற்றி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்கா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருக்கிற உண்மை தான். ஏன்னா ஆஸ்திரேலியா அணி கொஞ்சம் நஞ்சு ஆளுங்க ஓவராக ஆடுறாங்க, ஓவராக ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்க நாட்டில் விளையாடுறதுனால ஓகே, எல்லாம் வரதுன்னு காலம் எல்லாம் பதில் சொல்லும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி நம்மக்கிட்ட அடுத்த போட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஸ்ரீலங்கா கிட்ட 2 போட்டி தோற்றா கூட பரவாயில்ல, அவங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வு ஆகிடுவாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் ஜங்குன்னு போய் உக்காந்துட்டாங்க ஃபைனலில். இப்போ அடுத்து இந்தியாவா ஆஸ்திரேலியாவாக இருந்துச்சு. இப்போது 95% ஆஸ்திரேலியா தான் போகும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு 5% சான்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி சொல்கிறது, அடுத்த போட்டி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கிட்டே ஜெயிக்கணும். இதுதான் இருக்கிற உண்மை. இப்போ கிளியர் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஃபைனலுக்கு போகுமா போகதான், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.